2027ஆம் ஆண்டு நிலாவில் மாதிரிகளை கொண்டுவரும் சந்திராயன்-4 திட்டம் வெற்றிகரமாக நடைபெறும் என கூறியுள்ள இஸ்ரோ தலைவர் நாராயணன், சந்திராயன்-5 திட்டத்திற்கு ஜப்பானுடன் இணைந்து இந்தியா செயல்படும் என தெரிவித்துள்ளார். இப்போ நம்ம மனிதன் விண்வெளிக்கு அனுப்பக்கூடிய ககன்யான் திட்டத்தில் முக்கியமாட்டு 3 அன்க்ரூடு மிஷன், ஆள் இல்லாமல் 3 மிஷன் அனுப்பணும். அதுக்குள்ள வாகனம் இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு ஸ்ரீஹரிகோட்டாயில். இந்த வருஷம் டிசம்பரில் அனுப்பதாட்டு இருக்கும். அதில் வயோமித்ரான்னு ஒரு ரொபாட், ஒரு ஆஃப் ஹியூமனாய்டு, ஆளுக்கு பதிலாக ஆஃப் ஹியூமனாய்டு வச்சு அனுப்ப போகிறோம். அதுக்கு பிறகு இது வெற்றி அடைஞ்சாச்சுன்னா அடுத்த வருஷம் 2 அன்க்ரூடு மிஷன், அன்க்ரூடுன்னா ஆள் இல்லாமல் ராக்கெட் அனுப்புறது, 2 அனுப்பி அனுப்பி அது சோதனை எல்லாம் வெற்றி அடைஞ்சாச்சுன்னா 2027 மார்ச்சில் நம்ம பாரத பிரதமர் டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. மார்ச்சில் 2027 மார்ச்சில் ஆட்களை அனுப்பதாட்டு இருக்கு. சந்திரயான்-4 பார்த்தீங்கன்னா இது போய் நிலாவில் இறங்கி சாம்பிள் எடுத்துகிட்டு வரக்கூடிய திட்டமாகும். அதுக்குள்ள ஆராய்ச்சிகள் எல்லாம் நடந்துருக்கு. இன்னும் 2 வருஷத்தில் அது வெற்றிகரமாக நடக்கும். அதே மாதிரி சந்திரயான்-5 அதே மாதிரி சந்திரயான்-5 நம்மளும் இந்த ஜப்பானை சேர்ந்து செய்யக்கூடியதாகும்.